அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெட்ரோல் வச்சு எப்படி கேஸ் தயாரித்து நம்ம அடுப்பு எரி வைக்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 மீட்டர் வந்து ஓஸ் வேணும், குளுக்கோஸ் பைப்பு. இது உங்கள்கிட்ட எந்த பைப்பு வச்சாலும் அந்த பைப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வாட்டர் கன்று வேணும். ஒருத்தில் பெட்ரோல் ஊற்றுறதுக்கு ஒருத்தில் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் பெயிண்ட் டப்பா, காலியான பெயிண்ட் டப்பா ஒன்று வேணும். இப்போ வந்து எப்படின்னா இது இப்போ வந்து நம்ம இன்புட் இதில் தான் கொடுக்கணும். காற்று வந்து இதில் ஏர் உள்ளே கொடுக்கணும். அந்த காற்று போய் இந்த பைப்பில் வந்து இப்போ இது உள்ளுக்கிற இப்போ பெட்ரோல் உள்ளே போவோம். பெட்ரோல் உள்ளே போயிட்டு இந்த பெட்ரோலை போய் உள்ளே கலக்கும். நம்ம இந்த வயலில் காற்று ஊதும்போது பெட்ரோல் கலக்கும். அது பெட்ரோல் கலக்கும் போது அதுலேருந்து வர காற்று இந்த ஓஸ் வையா இதுலேருந்து வாட்டருக்கு போகும். பாருங்கள், சைல்ட் சேஃப்டி காப்பீடு தர போகிறாங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம காற்று ஊதணும். இந்த ஊதுற காற்று இது உள்ளே போயிட்டு பெட்ரோலை உள்ளே கலக்கும். கலக்கிட்டு அது வழியாக வெளியே வர காற்று இது வந்து வாட்டர். இந்த தண்ணி உள்ளே போகணும். நெக்ஸ்ட்டு இந்த தண்ணி உள்ளே போயிட்டு இந்த தண்ணி உள்ளே போய் அந்த காற்று கலந்து, அதாவது கேஸ் கலந்து வெளியே வரும். இந்த இதுதான் அவுட்புட்டு. நம்மளுக்கு அந்த வகையில் உள்ள இந்த கேஸ் இது உள்ளே போயிட்டு தண்ணி உள்ளே கலக்கி இந்த ஓட்டை வையா அந்தாண்ட வெளியே வந்து நம்மளுக்கு எரியும். அதுதான் இப்போ அதான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பார்த்துங்க, இது வந்து இந்த குளுக்கோஸ் பைப்பில் இருக்கிற ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற கேட். இது குளுக்கோஸ் பைப்பு திருடின்னு இப்போ இதுதான். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயலில் வந்து காற்று ஊதணும். ஊதுறா இந்த வயலில் வந்து வாய வச்சு காற்று ஊதுறாரு. இங்கே வந்து அதை பற்ற வச்சுன்னா இப்போ வந்து இது வந்து நெருப்பாக எரியுது நம்மளுக்கு. இப்போ இது வந்து பிளாஸ்டிக் பைப்பாக இருக்கோ, எரியுது ரப்பர் பைப்பாக இருக்கோ, நீங்கள் இரும்பு பைப்பு இதில் செட் பண்ணிடணும். இதான் மெத்தடு. இப்போ இந்த வயலில் வந்து நம்ம காற்று ஊதும் போது அந்த காற்று பெட்ரோல் போய் கலக்கி அதுலேருந்து வர கேஸை வாட்டர் உள்ளே விட்டு டேரெக்டாக கூட டேரெக்டாக கொடுத்தா டப்பா வெடிச்சு மூஞ்சி செதிரிடும். இந்த யாரும் சின்ன பசங்க யாரும் செஞ்சு பார்த்துடாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. அதால் அந்த கேஸ் வந்து தண்ணி உள்ளே போயிட்டு தண்ணி உள்ளே கலக்கி அதுலேருந்து வெளியே வர கேஸ் தான் நம்ம இப்போ எரி விடுறோம். இப்போ நம்ம வந்து இந்த அடுப்பில் செட் பண்ணி இப்போ எப்படி எரிச்சு நம்ம முட்டை ஆம்லெட் போடலாம் இன்றைக்கி. இப்போ வந்து இங்கே காலியான பெயிண்ட் டப்பா வச்சு இங்கே ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நெருப்பு வெளியே வரத்துக்கு. இங்கே இன்புட்டு கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு ஓட்டை பண்ணி இந்த பழுப்பதில் வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பெட்ரோல் வெளியே வர கேஸ் பைப் எடுத்து நம்ம இப்போ வந்து இந்த பர்னர் உள்ள சொறி வச்சு வந்து காற்று போகாமல் சொறி இந்த ஃபெவிக்கு போட்டு ஒட்டிடுங்க. அதேமாதிரி இன்னொன்று, இந்த நீங்கள் இப்போ இந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு பழுப்பு போடும்போது ஃபெவிக்கு இல்லை ஏதாவது கம் போட்டு ஒட்டிடுங்க. இந்த யாரும் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்துச்சுன்னா இந்த நெருப்பு அடிச்சுன்னா டப்பா வெடியும், மூஞ்சி செதுரும். சின்ன பசங்க யாரும் பண்ணாதீங்க. பெரியவங்களா இருந்தால் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் பண்ணுங்கள். எல்லாம் வீடியோ மட்டும் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி எதனா முக்கியமான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் சேஃப்டியாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே ரெடி. இப்போ வந்து இவர் வந்து இங்கே தான் ஊதுவார். இவர் வயிற்றுல வந்து பெரிய கேஸ் வச்சுருக்காரு. என் மூஞ்செல்லாம் அடிக்க இப்போ அவர் வந்து அங்கே ஊதுறாரு. இதில் வந்து இப்போ வந்து இங்கே அடுப்பு கரெக்டாக எரியிறது நம்மளுக்கு. பாருங்கள், இதுதான் அந்த அதிசயம். ஃபயர் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இது மேலே நீங்கள் வந்து அடுப்பை வச்சு அதாவது அடுப்பு மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் இதை வச்சு முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம். இங்கே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். சிம்மில் ஏறினா சிம்மில் வச்சு இங்கே நகை ஏறி விட்டுக்கலாம். இப்போ அவர் வந்து இங்கே ஊதுறாரு, இங்கே வந்து எரியுது. பார்த்துங்க, ஒரு பழுப்புலாம் வந்து காய்ச்சிக்கிறாரு. இதான் ஒரு மொபைல் ஸ்டாண்டு. ஒரு மொபைல் ஸ்டாண்டுக்காக பழுப்பு ரெடி பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து இது என்ன மெத்தட்னா, இங்கே காற்று வந்து இந்த பழுப்பு வழியாக உள்ளே போயிட்டு பெட்ரோலில் கலக்குது. இந்த காற்று கலக்கிற அந்த கேஸ் வந்து இப்போ வந்து தண்ணியில் போயிட்டு நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி இந்தாண்ட வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் கேஸாக வெளியே வருது. அந்த கேஸ் நம்ம ஒரு பெயிண்ட் டப்பாவில் போட்டு இப்போ வந்து அதில் வச்சு ஒரு அடுப்பாக ஏறி விட்டுங்க ரெடி பண்ணிக்கிறோம். அதான் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கேஸை தனியாக பிரித்து தண்ணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு ஏறி விட்டுங்கிறோம். பாருங்கள், இது ஒரிஜினல் நெருப்பு தான், டூப்ளிகேட் நெருப்புலாம் கிடையாது. இங்கே முட்டை உடத்தை பாருங்கள், இங்கே கலகத்தை பாருங்கள், ஒரு ஊதத்தையும் பாருங்கள். இதுதான் மெத்தடு.
வீட்டில் யாரும் பெரியவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுனா சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஃபயர்ஒர்க்ஸ் நாட் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்றிடுங்க. இது போல் வீடியோ இனிமேல் நமது சேனலில் அதிகமாக போடப்படும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனலில் போகிற வீடியோவை பார்த்துக்குங்க. இது குழந்தைங்க யாரும் வீட்டில் யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. பெரியவங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணுறதுனா பண்ணுங்கள். குழந்தைங்க யாரும் பண்ண தேவையில்ல. இதோட அந்த வீடியோ முடிச்சோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை பார்த்துங்க. அடுத்த ஒரு வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.